கிருபை நயவு நிறைந்த நல்ல கருத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆண்டவரே முதல் ஜாமத்தில் உங்களுடைய நாம் மகிமைப்படும்படி நாளிலே ஆண்டவரே வழியாய் பார்க்கிற ஜெபத்தையும் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நாள் ஆசீர்வதிக்கும்படி பரிசுத்த வசனத்தினால் உயிர்ப்பிக்கும்படி பரிசுத்த வசனத்தால் நிரப்பும்படி என்னுடைய தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நாளை உதவி செய்யும்படி ஏதோ அந்த நாளிலே கொடுக்குற செய்தியை கத்தினால் ஆசீர்வதிப்பீராக. இதோ ஆண்டவரே மற்ற 25ஆம் அதிகாரத்தில் ஒன்றில் வாசிக்கணும். அப்பொழுது பரலோக ராஜ்யம் அந்த தீவட்டியை பிடித்து கொண்டு மணவாளன் எதிர்கொண்டு போக புறப்பட்டு 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது, 10 கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அவர் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாக இருந்தார். புத்தி இல்லாதவர்கள் தன் தீவட்டிகள் எடுத்துக்கொண்டு போனார், எண்ணெயோ கூட எடுத்துக்கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளையும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். பாருங்க, புத்தி இல்லாத 5 கண்ணீர்களும் புத்தி உள்ள 5 கண்ணீர்களும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை மேன்மைப்படுத்துவாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் கணவனை நேசிப்பாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் பிள்ளைகளை அரவணைப்பாள், புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை செழிப்புள்ளதாய் மாற்றுவாள், புத்தியுள்ள ஸ்திரீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து செபிப்பாள், புத்தியுள்ள ஸ்திரீ செபித்து தன் வீட்டை பரிசுத்தத்தில் தேவ சமூகத்தில் தேவ விருப்பத்தில் கொண்டு வருவார்கள். இந்த நாளில் 5 பேர்கள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள். இந்த புத்தி இல்லாதவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் என்கிற எண்ணத்தை உணராமல் அறகுறையான ஜபங்களும், உள்ளத்துக்கு ஒரு ஜபம் வெளியில் ஒரு ஜபம், ஏசியா 30:29-13 நிமித்தம் உள்ளத்தில் ஒரு ஜபம் வெளியில் ஒரு ஜபம் செபித்து கொண்டிருந்தார்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணெயும் தீவட்டியும் குறைந்து கொண்டு போனார்கள், குறைவாய் கொண்டு போனார்கள், சோம்பேறியாய் கொண்டு போனார்கள். ஜெபத்தில் சோம்பேறி, ஜெபத்தில் குறைபாடுகள், செபிக்கக்கூடிய உணர்வு எண்ணம் இல்லை. சும்மா ஏனோதானமாக 5 நிமிடம் செபித்து இது நான் நிறைவாக இருக்கிறேன் போதுன்ற அளவிற்கு அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இனி ஒரு 5 பேர்களோ எண்ணெய் தீவட்டியோடு கூட பரிசுத்த ஆயத்தத்தோடு இருந்தார்கள், பரிசுத்தமுள்ள தெய்வீக பயத்தோடு இருந்தார்கள், தெய்வீக கிருபையோடு கூட இருந்தார்கள். நான் தேவனுக்கு பயப்படணும், தேவன் வருவார், நான் விளக்காக இருக்க வேண்டும், நான் எண்ணெயாக இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தார்கள். 5 பேர் ஆயத்தம் இல்லாதவர்களும் 5 பேர் ஆயத்தம் உள்ளவர்களாமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தார்கள். இப்படியாக 4வது வசனம், புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்கள் எண்ணெயும் கொண்டு போனார்கள். கொண்டு போகையிலே மணவாளன் வந்து தாமதித்தபோது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வருவார், நேரம் ஆகும், இன்னும் நாட்கள் கூடும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் தூக்க மயக்கத்தில் மந்தி கொண்டிருந்தார்கள். உடனே ராத்திரியில் இதோ 6ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்று சத்தம் புறப்பட்டது. ஒரு சத்தம் கேட்கிறது, ஒரு குரல் கேட்கிறது. இதோ ஆயத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தம் உள்ளவர்கள் அதை கேட்பார்கள். தேவன் சொல்லுகிறார், இதோ மணவாளன் வரப்போகிறார், தேவன் வரப்போகிறார், பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ள, பரிசுத்தவான்களை பரிசுத்தமாக்க இதோ அவர் வரப்போகிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, இதோ அவர் வரப்போகிறார் என்று சொல்லி மணவாளன் வருகிறார் என்று அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற ஒரு சத்தம். புறப்படுங்கள், பரிசுத்த அம்சத்தோடு புறப்படுங்கள், பரிசுத்த ஆவியோடு புறப்படுங்கள், பரிசுத்த ஆசீர்வாதத்தோடு புறப்படுங்கள், எப்பொழுதும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் புறப்படும் என்று சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பாருங்கள், சத்தம் கேட்கிறது, இவர்கள் ஆயத்தம் ஆகிறார்கள். எண்ணெயோடு கூட தீவட்டியோடு கூட தேவனை சந்திக்க, தேவ சமூகத்துக்கு போக, தேவ அன்பில் நிலைத்திருக்க, தேவனோடு கூட இணைந்திருக்க, தேவனோடு கூட உறவாட, தேவ சமூகத்தில் நிலைத்திருக்க 10 பேரும் எழுந்து ஆயத்தப்படுகிறார்கள். ஆயத்தப்படுத்தின பிறகு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தன் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறது என்றார். பாருங்க, எத்தனையோ ஜெபத்துக்கு அழைக்கிறோம், எத்தனையோ ஜெபத்துக்கு கூப்பிடுகிறோம், எத்தனையோ தேவ சமூகத்தில் வாங்க என்று அழைக்கிறோம். ஆனாலும் அவருடைய எண்ணெய் குறைந்துள்ளதாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் குறைந்துள்ளதாக இருக்கிறது. அவர் வருவதற்கு தாமதிக்கிறார்கள். அவர் வருவதற்கு அவருக்குள்ளே ஒரு மானுஷம், வெறுப்புகள் வருவதற்கு எண்ணெய் கொஞ்சம் கொடுங்கள்,
எண்ணெய் கொஞ்சம் கொடுங்கள், எனக்கு போதாது என்று சொல்லி. அப்போ புத்தி இல்லவர்கள் சொல்கிறார்கள், பிரதிரமாக அப்படி அல்ல, எங்களுக்கு உள்ளது போதாத இருது அப்படின்னால் நீங்கள் விற்கிற இடத்துல போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார். எங்களிடத்துல தேவன் வருகைக்கு மாத்திரம் எங்கள் கூட இருக்கிற அந்த எண்ணெய் மாத்திரம் தான் இருக்கிறது, தீவட்டி மாத்திரம் தான் இருக்கிறது, எங்கிட்ட இல்லை கொஞ்சம் தான் இருக்குது, நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு சீக்கிரமாக வாங்க என்று சொல்லி பரிசுத்த அந்த 5 புத்தி உள்ளவர் சொல்கிறார். சீக்கிரமாக போங்க, மணவாளன் வருவான், சீக்கிரம் வந்துடுவார், தயவு செய்து சீக்கிரமாக போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவர்களை அனுப்பி விடுகிறார்கள். ஏன்னா இவங்க புத்தி உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுக்கு பயந்தவர்கள் இந்த 5 பேர்கள். ஆனால் இருந்திருந்தால் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கே போதாத அளவுக்கு இருக்கிறதை வைத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் பரிசுத்தத்தில் வளரும்படி, தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கும்படி, என்ன சூழ்நிலைக்கும் இருந்தும் கூட தன் தெய்வனை காண வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தத்தில் போக வேண்டும், பல்லவத்துக்கு போக வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொடுத்தார்கள். இவர்கள் போய் இந்த 5 பேர் புத்தி இல்லாதவர்களோ சோம்பேறியாக இருந்தார்கள். எண்ணெயும் தெய்வத்தில் பார்க்காம இருக்கிறத வைத்து போயிடலாம் என்று பார்த்தார். அறகுறையான ஜெபம், அறக்குறையான வாழ்வு, அரைக்குறையான பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி இவர்கள் இருந்தார்கள். ஆனால் புத்தியில் போய் வாங்கிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். அப்படி அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் ரோடு கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார். கதவு அடைக்கப்பட்டது. பாருங்க, ஆயத்தம் உள்ளவர்கள் தேவ சமூகத்தில் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். உடனே அவர்களுடைய கதவு திறக்கப்பட்டது. தேவன் வந்தார். அவர் வாங்கி போன மணவாளன் வந்து விட்டு ஆயத்தமாக இருந்தவர்கள் ரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. மணவாளன் வந்து விட்டார். குரலை கேட்கும்படி இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பரிசுத்தமானவர்களுக்கு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். தேவன் அறைக்குள்ளுக்கு போனார்கள், பரிசுத்தத்துக்குள்ளே போனார்கள். கதவு திறக்கப்பட்டது, பரிசுத்தம் திறக்கப்பட்டது, வாழ்க்கையில் இருக்கிற நிறைவு திறக்கப்பட்டது, வாழ்க்கையில் இருக்கிற ஏக்கம் திறக்கப்பட்டது, வாழ்க்கையில் இருக்கிற ஜெபம் வீண் விருதாய் போகாதபடி திறக்கப்பட்டது. 5 பேரும் புத்தி உள்ளவர்களாக இருந்தபடி நான் அவங்களை ராஜ்யத்துக்கு போகும்படி ஆயத்தமானவர்கள். பரிசுத்தத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, பரலோகத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஏன்னா பூமியை பார்க்கல, உலகத்தை பார்க்கல, உலக சூழ்நிலை பார்க்கல. பரிசுத்தமானவர் தான் என்னை படைத்தார். அவர்கிட்ட எல்லாம் நன்மை அற்புதம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது, அவர்கிட்ட தான் உயர் மேன்மை இருக்குது, செழிப்பு இருக்குது, அவர்கிட்ட தான் போக முடியும், வேறு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி தன் வாழ்க்கையில் உணர்ந்து தேவ சமூகத்தில் செபித்து தன்னுடைய வாழ்க்கையை கொடுத்தார்கள். உண்மையை கண்டார்கள், பரிசுத்தத்தை கண்டார்கள். தேவன் வரும்போது நான் போவேன் என்ற உணர்வு உள்ளக்குள்ளே இருந்த தைரியம் இருந்தது. வந்தார், ஆசீர்வதிக்கப்பட்டார், எழுந்து கொண்டார், தேவ சமூகத்துக்குள்ளே போனார்கள். உடனே அடுத்தது பின்பு மற்ற கனிகள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் உங்களை அறியேன் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அதே 25ஆம் அதிகாரத்தில் 11-12 வாசிக்கலாம். பின்பு கனிகள் ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார். ஆண்டவரே எங்களுக்கு தயவு செய்து திறங்க, எங்களுக்கு திறக்க வேண்டும். நாங்கள் வந்து விட்டோம், எண்ணெயோடு வந்திருக்கிறோம், தீவட்டியோடு வந்திருக்கிறோம், தயவு செய்து எங்களுக்கு தரம் என்று சொன்னார். ஆண்டவர் கதவு திறந்து பார்த்தா, நீங்கள் யார், எவ்விடத்தை யார், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு இங்கே யாரும் இல்லையே, பேரிப்பட்ட ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி கதவை அடைத்து விட்டார். தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, தேவருக்கு பயந்து வாழுங்க, தெய்வனுக்கு பயந்து கீழ்ப்படிங்க. எப்படி 10 பேர் 5 பேர் விளக்கி விட்டார்கள், 5 பேர் பரிசுத்தத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள், தேவ சமூகத்தில் ஆயத்தமாக இருந்தார்கள். ஆயத்தம் உள்ளவர்களுக்கு கதவு திறக்கப்பட்டது, பரிசுத்தம் கிடைத்தது, பரலோகம் கிடைத்தது, தேவ சமூகம் கிடைத்தது. இப்போ அவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள், அவர் நிறைவு அடைகிறார்கள். இப்போ அவர்கள் சந்தோஷத்தில் பிரவேசித்தார்கள், மகிழ்ச்சியில் பிரவேசித்தார்கள், தேவனுடைய முகத்தை பார்க்க பிரவேசித்தார்கள், தேவனுடைய சிங்காசனத்தில் அமரும்படி பிரவேசித்தார்கள். இப்போ தேவனோடு கூட இருப்பார்கள், தேவ பாதுகாப்பில் இருப்பார்கள், தேவ அன்பில் இருப்பார்கள், தேவ நிறைவில் இருப்பார்கள். இப்பொழுது அவங்க கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை, வேதனை இல்லை, பாடு இல்லை, தொந்தரவு இல்லை, கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, போராட்டம் இல்லை, கோபம் இல்லை, சண்டை இல்லை, சாடி இல்லை, எதுவுமே இல்லை, மாய இல்லை, மந்தில் ஒன்றுமே இல்லை. இப்போ அவர்களுக்கு தேவன் மாத்திரம்தான், இப்போ அவர்களுக்கு தேவனை மாத்திரம்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் புத்தி இல்லாதவர்களுக்கோ அறகுறையான வாழ்க்கையை வாழ்ந்தனால இப்போ வேதனை வந்தது. ஐயோ கைவிட்டார்களே, ஐயே தேவனை விட்டு விலகிட்டாரே, நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். சஞ்சல் ஒரு பக்கம், வேதனை ஒரு பக்கம், துயரம் ஒரு பக்கம், நெருக்கம் ஒரு பக்கம், காயம் ஒரு பக்கம், கவலை ஒரு பக்கம். என்ன செய்வதென்று அறியலை. யார் சொன்னால் நீங்கள் பாவத்தில் விழ வேண்டி, யார் சொன்னால் நரகத்துக்கு விழ வேண்டி, யார் சொன்னால் தேவனை விட்டு விலகி இருக்கும்படி, உங்கள் பாவம் உங்களை துரத்தினது, உங்கள் வியாதி உங்களை துரத்தினது, உங்கள் வேதனை உங்களை துரத்தினது, உங்கள் பரிசுத்தம் இல்லாத தன்மை உங்களை துரத்தினது. அதனால தேவன் சொன்னார், உங்களை நான் அறியேன், வாய்ப்பையும் நேரத்தையும் காலத்தையும் சூழ்நிலையும் உங்களுக்கு கொடுத்தோம், நீங்கள் அதற்கு ஏற்றபடி வாழலை, அதற்கு ஏற்றபடி இருக்கலை, அதற்கு உகந்தபடி நீங்கள் வாழலை, உங்களை கொடுக்கலை. இன்றைக்கி யாருக்கு வேதனை, யாருக்கு சஞ்சலம், பரிசுத்தத்தை விட்டு விலகின உங்களுக்கு தானே.
உங்களுக்கு அறியேன் என்று சொன்னார். என் தேவ பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, பரிசுத்தமுள்ள ஆயத்தமுள்ள 5 கன்னியர்களைப் போல வாழும்படி, பரிசுத்தமுள்ள 5 கன்னியர்களைப் போல வாழும்படி, ராஜ்யத்துக்கு போகும்படி, கல்யாண வீட்டுக்கு போகும்படி, கதவு திறந்து தேவனோடு கூட இணைந்திருக்கும் போகும்படி ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. இதனால் உங்களையும் தேவன் பார்த்து சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, பயபக்தியோடு வாழுங்க. 5 கன்னியர்களைப் போல எண்ணெயோடு தீவட்டியோடு கூட பரிசுத்தத்தோடு வாழுங்க, அடுக்கத்தோடு வாழுங்க, பயபக்தியோடு வாழுங்க, அப்படி சித்தத்துக்கேன்னு வாழுங்க, அவருக்கு முற்றிலும் அர்ப்பணிங்க. ஒரே ஒரு வாழ்க்கை பூமியில். யாருக்காக நம்ம வாழ்க்கை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காக நம்ம பரிசுத்தத்தை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காக நம்முடைய உண்மையை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயபக்தியோடு வாழுங்க, உண்மையாய் வாழுங்க, இந்த சமூகத்தில் வாழுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஜெபத்தை கேட்கிற, இந்த வசனத்தை கேட்குற, இந்த செய்தி கேட்குற தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள், கேளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரட்சகர் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல கர்த்தாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.